அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் தமிழ் வருடப்பிறப்பு பற்றி பார்க்க போகிறோம். தமிழ் வருடப்பிறப்பு அன்று நாம் வீட்டிலேயே எளிமையாக செய்யக்கூடிய பூஜை மற்றும் அந்த பூஜைகளினாலே நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்பது பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கடந்த சில தினங்களாக நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பதிவுகள் கொடுக்க முடியல. உங்களுக்கெல்லாம் தெரியும், எங்களுடைய பெரிய மகள் டாக்டர் பல்லவிக்கு திருமணம் நடந்தது. அதற்கு திருமணம் நடைபெற்று முடிவதோடு கிடையாது, அதற்கு பிறகு நிறைய சின்ன சின்ன வீட்டு விசேஷங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது காரணமாக நான் தொடர் பதிவுகள் கொடுக்க முடியல. நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க, உங்கள் வீடியோ வரும், இன்றைக்கி வரும், நாளைக்கு வரும், நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம், பதிவு போட மாட்டேங்கிறீங்களேம்மா, சீக்கிரத்தில் பதிவு கொடுங்க, உங்களை பார்க்கணுமா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. அந்த ஏக்கம் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கும் உங்கள் கூட பேச முடியாமல் நம்ம நேரில் பார்த்துக்கலன்னா கூட கமெண்ட் மூலமாக உங்களுடைய கமெண்ட்டுகளை படிக்கும் பொழுது நீங்கள் அருகில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு ஏற்படும். அதே போல் பதில் நான் அதுக்கு கொடுத்தேன்னா உங்களுக்கு நேரடியாக நான் வந்து பதில் சொல்வது போல் இருக்கும். அது கொஞ்ச நாளாக மிஸ்ஸிங். நீங்கள் எப்படி மிஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி நானும் மிஸ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணேன். இப்போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிகழ்ச்சிகள் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொரோனா எல்லாம் போயிடுச்சு இல்லையா, நிகழ்ச்சிகள் செய்கின்ற நேரத்தை தவிர மற்றும் எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடிய பதிவுகள் கட்டாயம் தருவேன். ரொம்ப நாள் கழித்து இந்த தமிழ் வருட பிறப்பிலிருந்து இப்போ உங்களுக்கு பதிவுகள் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். இந்த தமிழ் வருட பிறப்பு அன்று நாம் வீட்டிலே செய்யக்கூடிய பாரம்பரியமான சில பூஜைகள் மூலமாக அந்த ஆண்டு முழுவதுமே மகிழ்ச்சியாக நம்மை வைத்து கொள்ள முடியும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கனி காணுதல் பற்றி நான் கடந்த வருடங்களாக பதிவுகள் கொடுத்துருக்கேன். அது முழுமையாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சரி, இதில் சுருக்கமாக சொல்லிடுறேன். கனி காணுதல் என்பது தமிழகத்திலே, கேரள மாநிலத்திலே மற்றும் ஆந்திரா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லாருமே பின்பற்றக்கூடிய ஒரு வழக்கம் என்னென்னா, ஒரு தாம்பூலத்தில் பழங்கள் வைப்பாங்க. அதில் முக்கியமாக முக்கணிகள் இடம்பெறும். மா, பலா, வாழை. அதாவது தமிழர்களுடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் மற்றும் பண்டிகைகள் நம்முடைய இயற்கையை ஒட்டி இருக்குன்றதுக்கு உதாரணம் மாம்பழமும் பலாப்பழமும் இந்த சீசனில் விளையும். வாழைப்பழம் எப்போவுமே கிடைக்கும். அதனால் இந்த முக்கணிகளையும் வைத்து அதற்கு முன்பாக ஒரு கண்ணாடியை வச்சு காலையில் எழுந்தோடனே நம்ம காலை கடன்களை எல்லாம் முடித்து விட்டு குளிச்சுட்டு மங்களகரமாக நம்ம அந்த கண்ணாடி வழியாக இந்த முக்கணிகளை பார்க்க வேண்டும். முக்கணிகள் மட்டும்தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் பழங்கள் இன்னும் நிறையா இருக்குது, வேறு பழங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு பழங்கள் கூட வச்சுக்கோங்க. அதில் வெத்தலை பாக்கும் வைக்கலாம், தேங்காயும் வைக்கலாம். ஆனால் கட்டாயம் இடம்பெற வேண்டியது இந்த முக்கணிகள். இந்த முக்கணிகள் மிகவும் சுவையானது, மிகவும் இனிமையானது. இந்த முக்கணிகள் எப்படி சுவையை கொடுக்கின்றதோ, எப்படி இனிப்பை கொடுக்கின்றதோ, அதுபோல் வாழ்க்கை முழுவதும், இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு சுவையாக இருக்க வேண்டும், இனிமையாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தாத்பரியத்தை விளங்க வைக்கக்கூடியதாக இந்த முக்கணிகளை வைத்து நம்ம கனி காணுதல் அப்படின்றது செய்யணும். அது மட்டுமல்ல, தமிழ் வருடப்பிறப்பு அன்று மாங்காய் பச்சடியும் வேப்பம்பூ பச்சடியும் கட்டாயம் செய்வாங்க. இது எதை உணர்த்துது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேப்பம்பூ பச்சடின்றது வந்து துவர்க்கும். பொதுவாக நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உப்பு சாப்பிட்ருவோம், புளிப்பு சாப்பிட்ருவோம், துவர்ப்பு கசப்பு எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்கிறது வழக்கம். இன்னொன்று, தமிழ் வருடப்பிறப்பு என்பது மகிழ்ச்சிக்கான ஒரு துவக்க நாளாக இருக்கும் பொழுது நம்ம ஏன் வந்து கசப்பை துவர்ப்பை சேர்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பெரியவங்க எல்லாத்தையும் காரண காரியத்தோடு எதையும் செஞ்சுருக்காங்க. வாழ்க்கை என்பது
இனிப்பு கசப்பு கலந்தது தான் அப்படின்றது உணவு மூலமாகவே நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள் அன்றைக்கு. அதனால் கசப்பை சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. இப்போது நம்ம கனி காணுதல் எளிமையாக வீட்டில் செய்கிறது எப்படின்றது பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம கட்டாயம் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டியது மாம்பச்சடி வேப்பம்பூ பச்சடி அப்படின்றதையும் பார்த்துட்டோம். சரி, வீட்டில் நாம் எப்படி பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எளிமையானது தான். நம்ம வீட்டை சுத்தப்படுத்தி கொண்டு மங்களகரமாக வைக்க வேண்டும், நாமும் மங்களகரமாக இருக்க வேண்டும். எழுந்து நம்ம எந்த மனநிலையில் இருந்தால் கூட பரவாயில்ல, காலையிலேயே எழுந்து நீராடி நம்மை மங்களகரமாக வைத்து கொள்ள வேண்டும். மங்களகரமாக இருக்கிறதுக்கு அழகு நிறம் எதுவுமே தேவையில்லைங்க. ஒரு பொட்டு வச்சு, நெற்றி திருமணமாக இருந்தால் நெற்றி நிறைய பொட்டு வச்சு குங்குமம் வச்சுக்கோங்க. வீட்டில் நகைகள் இருந்தால் அதையும் போட்டுக்கொள்ளலாம். இந்த கனி காணுதலில் கூட ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தட்டில் நகையை வைப்பார்கள். அது என்னென்னா பெருக்கி கொடுக்கும் என்கின்ற தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. பொதுவாக ஒரு கண்ணாடி முன்னாடி வச்சா இரட்டிப்பாக தெரியுது இல்லையா, பெருக்கித்தானே நமக்கு காமிக்குது. அதனால் நகை நட்டு கூட வச்சு அந்த கண்ணாடி வழியாக பார்ப்பாங்க, நமக்கு பெருக்கி கொடுக்கும் அப்படின்றது. உணவும் பெருக்கி கொடுக்கும், உணவு பஞ்சம் ஏற்படாது, உணவு பற்றாக்குறை வீட்டிலே ஏற்படாது. அதே போல் நம்ம வாழ்க்கையில் நாம் அணிகலன்கள், அதாவது தங்கத்தை எல்லாருமே விரும்புவாங்க, தங்கத்தையும் பெருக்கி கொடுக்கும் என்கிற காரணத்துக்காக தங்கத்தையும் வைத்து கண்ணாடி வழியாக பார்க்கின்ற வழக்கம் சிலர் கடைபிடித்து வருகிறார்கள். இது செய்யலாம். அன்றைக்கு நம்ம வாசலில் மாயிலை தோரணம் கட்டி வேப்பம்பு கூட சொருகி வச்சுப்பாங்க கிராமத்துல எல்லாம். அது கிடச்சிதுன்னா சொருகி வச்சுக்கோங்க. வாசலில் மஞ்சள் குங்குமம் வைத்து கோலம் போட்டு நம்ம வீட்டுக்குள்ளே பூஜை அறையில் நல்லா சுத்தப்படுத்திட்டு பூ வச்சுக்கிட்டு ஒரு விளக்கு ஏற்றுங்க காலையில் எழுந்த உடனே. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளையார் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும். நம்ம குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்தை அன்றைக்கு நினைத்தோமே ஆனால் அந்த ஆண்டு முழுவதுமே நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வம் இஷ்ட தெய்வமாக இருப்பாங்க. அந்த தெய்வங்களை கூட நம்ம பூஜையில் சேர்த்து கொள்ளலாம். இல்லை பூஜை எங்களுக்கு தனியாக இருக்குங்க, பூஜா செல்ஃபில் நாங்கள் விதவிதமாக சாமி படம் எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம், சிலைகள் வச்சுருக்கோம், அந்த சாமியெல்லாம் கும்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்க, தாராளமாக கும்பிடலாம். நான் சொல்கிறது என்னென்னா இந்த குலதெய்வத்தை கட்டாயம் வணங்கணும், பிள்ளையாரை வணங்கணும். ஏன்னா பிள்ளையாருக்குள்ளே தான் அத்தனையுமே அடக்கம். அதனால் பிள்ளையாரை வணங்கிவிட்டு நம்ம குலதெய்வத்தை கட்டாயம் வணங்க வேண்டும். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம தூப தீபங்கள் பொதுவாக பூஜை அறையில் எல்லா சாமிக்கும் காமிச்சிக்கிட்டு அன்றைக்கு கொஞ்சம் வடை பாயாசம் சமைச்சு எல்லாருமே சாப்பிடணும், இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுத்து சாப்பிட்டோன்னா இரட்டிப்பு பலன்கள் நமக்கு கிடைக்கும். இவ்வளவு தான். மிக எளிமையாக நம்ம தமிழ் வருட பிறப்பை வீட்டிலேயே நாம் கொண்டாடலாம். இன்னொன்று, இப்போல்லாம் கோயில் திறந்துருச்சு, அதனால் பக்கத்தில் எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு கட்டாயம் போயிட்டு வாங்க. சுபிக்ஷமாக இருப்போம், ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்போம். சரி, இன்றைக்கு இந்த பதிவில் எளிமையாக தமிழ் வருட பிறப்பை நாம் வீட்டிலே கொண்டாடுவது எப்படி, மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்பது போன்ற தகவல்களை பார்த்தோம். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு விஹா ஆன்லைன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா எங்களுடைய ஆப் காமிக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் அப்படின்னு பெயர் இருக்கும், பார்த்துக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் வச்சுருக்கோம். உங்களுக்கு எது வசதிப்படுகின்றதோ அதில் போய் எங்களுடைய பொருள்களை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ரொம்ப தரமான பொருள்கள் அப்படி நீங்கள் பாராட்டிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் தயாரிக்கக்கூடிய சோப் ரொம்ப நல்லா இருக்கும், சருமத்திற்கு எந்த தீங்குகளையும் ஏற்படாது. ஏதாவது தீங்குகள் இருந்தால் அது சரியாகும். இந்த பதிவிற்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா விஹா ஆன்லைன் ஆப்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கும், அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று சொல்கிறேன், நம்ம விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் நேரில் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா ஷாப்புக்கு வாங்க. அங்கே பொருள்களை நேரில் பார்த்து வாங்கலாம். அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க.
இன்னொன்று முக்கியமானது, எங்களுடைய விஹா ஷாப்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திட்டு அவங்களுடைய பொருள்கள் தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறானது. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தகவலோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். எதை பற்றி நான் பேச வேண்டும் என்று நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இப்போ ஆரம்பிச்சிட்டேன்ல, முடிஞ்சளவு நான் தொடர் பதிவுகளாக தர்றேன். நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.